தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்பவும் போல் சாப்பாடு வச்சு விட்டாச்சுங்க. வரகரி சாதத்துக்கு உலை வச்சாச்சு. கருகாப்பில் 2 நுக்கு வச்சுருக்குறேங்க. இது அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எப்போவுமே எண்ணெயில் சிக்கனமாக இருக்கணுங்க. எண்ணெய் அதிகமாக எதுக்குமே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கடுகு போட்டுக்கணுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருகாப்பில் 1 இனுக்கு போடலாங்க. கருகாப்பில் தாங்க. வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயம் தக்காளி 2மே ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடலாங்க. அப்போ இது பக்கம் வணக்கம். அது நம்ம இதில் உருளைக்கிழங்கும் போட்டு வேக வைக்கிறதுனால போட வேண்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு உப்பு போட்டுக்கலாம். இப்போவே உப்பு போட்டோம்னா உருளைக்கிழங்கு இதில் வேகாது. நல்லா வணங்கட்டுங்க. தக்காளி வணங்கட்டும். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்புத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னொரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது காரத்துக்கு வரமிளகாய் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். போடும். வேறு எதுவுமே போட வேண்டாங்க. நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். நல்லா மைய வணங்கட்டுங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சோண்டு மல்லித்தூள் வரமிளகாய் தூளுங்க கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு தக்காளியை நல்லா வணக்கியாச்சு. நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். நல்லா வணக்கிட்டுங்க. நம்ம இதில் உருளைக்கிழங்கு போடலாங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ நம்ம குழம்பு வச்சிட்டோம். காய் இப்போ செய்ய முடியல, டைம் ஆகிடுச்சுங்கையில் நம்ம இதை செஞ்சோம்னாலே இந்த குழம்புல சாதத்தை போட்டு பிணைஞ்சு காய் மேலே வச்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றலாங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டுங்க. நல்லா வணங்கட்டும். உப்பு மட்டும் இப்போ போட வேண்டாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போவே முதல்ல உப்பு போட்டோம்னா உருளைக்கிழங்கு வேக டைம் ஆகும். நல்லா வணக்கியாச்சு. வணக்கிட்டு தண்ணி இருக்குது பாருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அது பாட்டுக்கு வெந்து இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் அது கூட என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம தேங்காவை அரை மூடி திருகி அதில் எடுத்துருக்குறோம். தேங்காய் கூட பூண்டு கருகாப்பிலுங்க. அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம் ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய். பட்டை மட்டும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க. கிராம்பு கம்மியாக போட்டுக்கோங்க. ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். போட்டுட்டு இது ஒரு அரைச்சிட்டு வந்துடலாங்க.
நல்லா கொதிச்சுட்ருக்குதுங்க. இதில் வந்து நம்ம தேங்காயை ஊற்றிடுவோம். அரைச்சி வச்சுருந்தோம்லங்க, தேங்காயை ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றினோம்னா குழம்பு கெட்டி ஆகிக்குங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிரும். இது கொதிச்சதுன்னா உருளைக்கிழங்கு வெந்து எடுக்கிறதா டைம். இது கொதிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். கொதிக்கட்டுங்க, குழம்பு பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, உருளைக்கிழங்கு குழம்பு பாருங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சாதம், வரகரிசி சாதம், உருளைக்கிழங்கு குழம்பு, ரசம் நேற்று வச்சதே இருந்துச்சுங்க, அதனால் வச்சாச்சு, ஒன்றும் வைக்கலை. இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு தான். தயிர் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாமிக்கும் அதே சாப்பாடு வச்சாச்சு. எல்லோரும் இது வரைக்கும் என்னோடய வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் தனுகுரு விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.